Hi guys, welcome to my channel Cloth Fashion SF. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு ப்ளவுஸ் உடைய ஸ்லீவ் வந்து எப்படி கட்டிங் பண்ணனும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆர்மல் உடைய டவுன் வந்து 3.25 4 இன்ச் வந்து நார்மலான அளவுல வைப்போம். அப்படி வைக்கும்போது ஒருவேளை கேப் ஸ்லீவ் அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா நம்ம எப்படி பண்றது? ஏன்னா கேப் ஸ்லீவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கம்மியா இருக்கும் அந்த துணியுடைய அகலம். அப்போ வந்து நம்ம எப்படி அந்த ஸ்லீவை வந்து அந்த அகலம் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி பண்றது? ஆனா ஸ்லீவ் வந்து பார்க்கிறதுக்கு கேப் ஸ்லீவ் மாதிரியும் இருக்கணும். பட் வந்து அந்த இடத்துல அகலம் வந்து அதிகமாகவும் இருக்கணும். அதை வந்து எப்படி நம்ம கட்டிங் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வாட்ஸ் நீங்க ஒரு வாட்டி பார்த்தா போதுமானதுங்க. நீங்க வந்து பார்த்துட்டு அப்படியே நீங்களும் வந்து இதை கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். அப்புறம் நாங்க எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த துணியில தான் வந்து நான் உங்களுக்கு ஸ்லீவ் வெட்டி காட்ட போறேன். ஃபோல்டிங் வந்து இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ கீழே வந்து மடிக்கிறதுக்காக கரெக்டா ஒரு 1.25 இன்ச்ல மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு மார்க் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ இது கீழே வந்து நம்ம ஹெமிங் பண்ற மாதிரி இருந்தாலும் ஹெமிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிஷின்ல வந்து தைச்சிட்டு திருப்புற மாதிரி இருந்தாலும் திருப்பிக்கலாம். இந்த துணி வந்து வெட்டணும்னா வெட்டலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம வச்சிடலாம். கையில ஆரி ஒர்க்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே நம்ம திருப்புறோம்னா இந்த துணியோட சேர்த்து வச்சு உள்ள திருப்பினா ஸ்டிஃபா இருக்கும். ஸோ அதனால அப்படியே கூட நம்ம திருப்பிலாம். இப்போ ஸ்லீவ் உடைய லென்த் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் தான் கரெக்டா. சரிங்களா? 4.5 இன்ச்ல ஒரு மார்க், எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்றேன். இங்கேயும் அதே மாதிரி 4.5 இன்ச்ல ஒரு மார்க், எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க். இங்கேயும் வந்து உங்களுக்கு கரெக்டா மார்க் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதோடைய ஆர்மோலுடைய ரவுண்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மோல் ரவுண்டு வந்து 16. அப்போ அந்த 16 வந்து நம்ம பாதி பண்ணிக்கலாம். அந்த 16ல பாதி வந்து 8 இன்ச்சு. அப்போ அந்த 8 இன்ச் ஆர்மோல் ரவுண்டு வைக்கிறதுக்கு முந்தி ஆர்மோலுடைய டவுன் வந்து நம்ம இறக்கணும். கரெக்டுங்களா? அப்போ 16 இன்ச் ஆர்மோல் ரவுண்டுனா அதை வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 4ஆ டிவைட் பண்ணோம்னா 4 இன்ச் வருது. அப்போ அந்த 4 இன்ச் வந்து இங்கே டவுன் வைக்க போகிறோம். சரிங்களா? கரெக்டாக வந்து இப்போ 4 இன்ச் வந்து டவுன் இங்கே வச்சுட்டேன். அடுத்தது இங்கே ஆர்மோலுடைய ரவுண்டு மார்க்கும் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு 16ல பாதி 8, 8ல கரெக்டாக இங்கே வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக மார்க் பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் உடைய லூஸ் எண்டு லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு, 12ல பாதி 6.25, கரெக்டாக 6.25 வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அதே மாதிரி 1.5 இன்ச் தள்ளிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே சைடு தையல் போட போகிறோம் இல்லையா, அதுக்கும் வந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மலுடைய ரவுண்டு வந்து இப்படி தான் வரப்போகுது. அப்போது இவ்வளோ வந்துடுச்சுன்னா இது வந்து நம்ம மடிக்க போகிற இடம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ மடிச்சிடுவேன். இப்படி மடிச்சிட்டேன்னா ஆர்மலுடைய ரவுண்டு இப்படி வந்துடும். வந்துச்சுன்னா துணி இருக்க போகிறது இவ்வளோ தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு தான் வந்து துணி இருக்க போகுது. அப்போ கிட்டத்தட்ட வந்து இது கேப் ஸ்லீவ் மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ வந்து கை வந்து இப்படி மேலே தூக்கும் போது இந்த இடத்துல வந்து துணி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு இப்படி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இப்படி பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கெல்லாம். அப்போ வந்து எனக்கு இந்த துணி பத்தாது, இன்னும் ஒரு 1 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ அதுக்காகன்ட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இங்கே மேலே ஏற்றிட முடியாது. அப்படி ஏற்றணும்னா உங்களுக்கு இந்த ஆர்மோல் டவுன் வந்து இறக்குறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வர துணி வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணுறது இப்படி போயிடும். நான் இது வந்து உங்களுக்கு மார்க் போட்டே காமிச்சிடுறேன். ஒரு நிமிஷம். இப்போ ஸ்லீவ் உடைய மார்க்கு நான் போட்டுட்டேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள். இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இன்னும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும், ஒரு 1.5 இன்ச்சு கூட வச்சு நான் யூஸ் பண்ணிப்பேன் ப்ளவுஸை. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து 1/2 இன்ச்சு, இன்னும் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துனீங்கன்னா போதும். அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து இன்னும் அந்த ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துனோம் வைங்களா. இப்போ இந்த நான் ஷேப் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஷேப் வந்து இப்படி இருக்காது. அப்போ எப்படி ஆகிடும்னா இந்த ஷேப் வந்து நான் இப்படி போடுற மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள்.
இந்த ஆர்மல் ரவுண்ட் வந்து இப்படி நான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இப்படி மார்க் பண்ணோன்னா என்ன வித்தியாசம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நான் எடுக்கும்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நிற்கிற துணியெல்லாம் வந்து ஆர்மோலாண்ட கையில் நிற்கிற துணி நிற்காது. இப்போ நான் இப்படி எடுக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா துணி வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா துணி தான். ஸோ அப்போ வந்து துணி வந்து அப்படியே நிற்கும் ஆர்மோலில். ஃபிட்டிங் வந்து நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு ப்ளவுஸுடைய ஃபினிஷிங்குமே நல்லா இருக்காது. அப்போது நான் வந்து இங்கே எனக்கு இந்த துணி வந்து இங்கே பத்தாது, எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் வேணும் அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இது வந்து கிடையாது, இதை நான் அழிச்சிடுறேன். ஓகேங்களா? இது கிடையாது, இதுதான் ஒரிஜினல் மார்க்கு. நல்லா பார்த்துங்க. இப்போ இப்படி வந்து நம்ம மார்க் ஏற்றிட்டு பண்ண முடியாது, ஆனால் இப்படி பண்ணலாம். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 1 இன்ச் வந்து கீழே இறக்கிடலாம். சரிங்களா? இப்போ 1 இன்ச் கீழே இறக்கிட்டு இங்கேருந்து இப்படி இப்படி மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து லூஸ் வந்து கரெக்டாக 6.25 மார்க் பண்ண இல்லையா, 12.5 பாதி 6.25 ஸ்லீவ் உடைய லூஸு. இப்போ அதை வந்து இப்படி வச்சு இங்கே பண்ணிடுறேன் 6.25. இங்கேருந்து 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் இங்கே. சரிங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் பாருங்க. இதை வந்து நான் லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொம்ப இப்படி பெண்ட் பண்ணிட்டா ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் வந்து இது சும்மா லைட்டாக இங்கே பாருங்கள், ரொம்பலாம் கிடையாது, இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிருக்கேன். இது எதுக்காக இப்படி பெண்ட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டால் கூட இந்த இடத்துல வந்து வி மாதிரி ஆகிடும். ஸோ நான் இப்படி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி நான் ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டுட்டேன்னா மார்க்கு, இந்த இடம் என்ன ஆகும், இது வந்து உங்களுக்கு இப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக வெட்டினா வி மாதிரி ஆகிடும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வெட்டி காமிச்சிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி கேப் ஸ்லீவ் மாதிரி இப்படி சின்னதாக இந்த இடத்துல வந்துருச்சு. ஏன்னா நம்ம 4 இன்ச் இறக்கி தான் ஆகணும். இந்த இடத்துல வந்து இப்படி துணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வெட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த கீழ் சைடு வந்து நம்ம கட்டிங் பண்ணிடலாம். அப்போ அதனால் வந்து பிரச்சனைலாம் எதுவும் வராதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இது வந்து நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து இறக்கி பண்ணணும்ன்ட்டு. சில பேருக்கு உள்ள டவுட் என்னன்னா, ஷார்ட் ஸ்லீவ் வந்துட்டு ஆர்மலுடைய மெஷர்மெண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு தான். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படி வந்து இறக்கிடலாம் நீங்கள். சரிங்களா? அது இறக்கும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணக்கூடாது, மார்க் லைட்டாக இப்படி வந்துட்டு பெண்ட் பண்ணி பண்ணணும். இதை நான் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணியோ காமிச்சிடுறேன் பாருங்கள். இது சென்டராக இருக்காது, இது வந்து சைடு ஸ்டிச்சிங்கே இருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் லைட்டாக இப்படி ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கேன் மார்க் பண்ணி. இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க் போட்டுட்டு கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி கட் பண்ணால் என்ன ஆகும், இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த ஸ்ட்ரைட்டாக போட்ட மார்க்கில் வந்து கட் பண்ணியிருக்கேன்னா, இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல போயிட்டு இப்படி இப்படி போயிடுச்சு பாருங்கள், கார்னர் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த இடம் வி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி பார்த்தோன்னா இப்படி இருக்குது, இங்கே வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே கார்னர் மாதிரி இருக்குது. ஸோ அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஷேப் மாதிரி எடுத்தேன். இப்போ அதையும் நான் வெட்டி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அது இப்படி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது தெரியாது. இப்போ வந்து நார்மலாக நீங்கள் ஸ்லீவ் வந்து இப்படியே மடிச்சுட்டு இப்படி நார்மலாக இப்படி மடித்து பண்ணும்போது
இது ஆட்டோமேட்டிக்காவே இப்படி டைட்டா போடும்போது ஸ்ட்ரைட் ஆயிடும் அப்படியே. இதனால வந்து பிரச்சனை வருமானா எந்த ஒரு இதுவும் வராது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இதை லெவல் பண்ணியும் காட்டுறேன் பாருங்க அப்படியே உங்களுக்கு. ஒரே நிமிஷம். இப்போ இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இப்படி இங்கே தையல் போட்டுட்டு இப்படி போடும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் உக்காந்துரும் ஸ்லீவ். சரிங்களா? இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதில் நான் வந்து உங்களுக்கு கவர் தட்டும் எடுத்து காமிச்சிடுறேன். இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். கரெக்டாக இதுலேருந்து இந்த அர்க்காத் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச்சில் பாதி 3.5. கரெக்டாக அந்த 3.5ல 1/4 இன்ச் ஒரு பாயிண்டில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கேருந்து கவர் தட் ஷேப் எடுக்கிறேன். அந்த கவர் தட் ஷேப்புக்கு மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கேருந்து கவர் தட்டும் கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். இதுதான் வந்து அர்க்காத்து ஃப்ரண்ட்டில் வர போகிறதுக்கு நான் அடையாளம் கவர் தட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து கை கட் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஷார்ட் ஸ்லீவ் வந்தால் எப்படி கட்டிங் பண்ணணுன்றது நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.